ஹாய் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால காலையிலே சாப்பாடுக்கு கறி இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டேன். சிக்கனு மட்டனு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு காலையில் அவசரமாக வேலையா அர்ஜென்ட் ஒர்க்குன்றதுனால போயிட்டேன். ஹாஃப் டே ஒர்க்கு தான், வேலைக்கு போயிட்டு வந்தோம். பசி வேறு குலை பசியில் இருக்குது. வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. காலையிலே மட்டனு சிக்கனுலாம் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கான். என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. உள்ளுக்கு போயிட்டு இருப்போம். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம். நான் பாப்போ என்னென்னமோ கிடக்கு வீட்டுக்குள்ள. ஸ்நாக்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு, நிறைய இருக்கும் போல இருக்கு. கடை வைக்கலாம் போல இருக்கு. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். என்ன வரும்போது சாப்பாடு பிளேட் எல்லாமே எடுத்து வச்சிட்டிய? பரவாயில்ல, பசி வேறு ஓவர் பசி. பாப்போ என்ன சாப்பாடு என்னென்ன பண்ணி வச்சிருக்க? இன்னும் பாத்திரம்லாம் இன்னும் நிறைய இருக்கு. ஓ, இப்போ உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிச்சா இவ்வளவு வெரைட்டியா? அதுக்கு தான் காலையில மட்டன் சிக்கன் கேட்டுக்கிட்டியா? இது என்னது? மட்டன் குழம்பா? பரவாயில்ல, நல்ல கலரா இருக்கு. பார்க்கவே நல்ல காரசாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. காரம் தானே, காரத்தை போட்டு விட்ட. உங்க அம்மாவே காரம் சாப்பிட மாட்டாங்கல்ல? அடுத்து இது என்ன ரத்த பொரியலா? சிக்கன் கிரேவி. என்ன கலர் பொடி எதுவும் போட்டு விட்டியா? இது வந்து இந்த ஊர் பொடி இல்ல. எந்த ஊர் பொடி இல்ல? ஊர்ல வாங்குவோம்ல அந்த பொடி. என்ன பொடி? இது உசிலம்பட்டியில வாங்குவோம்ல அந்த பொடி. உசிலம்பட்டி எந்த பொடி? கல்யாணம் புதுசுல வாங்கி இருந்தோம்ல. இது சிக்கன் 65. தனம் சொல்லிட்டு ஒரு பொடி. ஆமா, அந்த பொடி. ஓ தனமா? ஏது அந்த பொடி ஏது உனக்கு? அந்த பொடி நேத்து அங்க மாமா வீட்டுக்கு போனோம்ல. ஆமா, அங்க இருந்து ஒண்ணு கொடுத்தாங்க. அங்க இருந்து ஆட்டை போட்டு வந்துட்டேன். ஆமா, சரி. அடுத்து அதனாலதான் கொஞ்சம் கலரா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. பரவாயில்ல. எதிர்பார்க்காம நீங்க இந்த பொடியை போட்டு வச்சிருக்க. வா, முட்டை வேறயா? பாருடா, சில்லி முட்டை எல்லாமே செவப்பா இருக்கு. இது இதை எப்பவும் போல வைக்கிற ஒரே ரசம். அவ்வளவுதானா? அதுல என்னது? சோறு. இது ஒயிட் ரைஸா? பிரியாணி பண்ணலையா? பிரியாணி பண்ணல. ஏன் பிரியாணி பண்ணல? ஓகே, இதெல்லாம் யாருக்காக? அப்ப எனக்காக இல்ல, உங்க மம்மிக்காக செஞ்சு வச்சிருக்க. உங்க மம்மி வந்தாங்கன்னு நீ விரட்டி பண்ணிருக்கேன். ஓய், சாப்பாடு போடு. ஓகே, ஒயிட் ரைஸ் ஒரு ஓரமா வைக்கலாம்ல? சரி போடு. ஓ, போடுங்க. சாப்பாடு அதனது மட்டன். இதுல வைக்கவா இங்க சைடுல வைக்கவா? ஓரமா வச்சிரு. ஓகே, மட்டன் கறி வந்துருச்சு. நெக்ஸ்ட் உனக்கு பிடிச்ச கலர் ரத்த கலரா? சிவப்பு கலர். அப்படி அங்க வரும் வச்சிரு. சூப்பர், சிறப்பு. நல்லா வரமிளகாய் அரைச்சு போட்டு எடுத்த மாதிரியே இருக்கு. ஃபுல்லா, ஆமா, ஃபுல்லா வரமிளகாய் மட்டும் போட்ட மாதிரியே தான் இருக்கு. முட்டை. ஓகே, நெக்ஸ்ட் சில்லி. சில்லி தான் டேஸ்ட் பண்ணு. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு சில்லி சாப்பிட்டு. அப்படியே கடையில் எடுத்த மாதிரியே இருக்கே. ஆமா, அந்த பொடி கடையில் வாங்கின மாதிரியே இருக்கு கலர் எஃபெக்ட். அவ்வளோதானா? ரசம் இருக்கு. ரசம் லாஸ்டா சாப்பிட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றி விட்டு சாப்பாட்டுக்கு. பார்க்கும்போதே பசி அப்படி சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அவ்வளோ பசி. ஓகே, டன். எப்படி சொல்லணும்? ஓகே, சாப்பிடலாம். தட்டுல இத்தனை வச்சிருக்கீங்க. எதை முதல் சாப்பிடுறது? சில்லியே சாப்பிடுங்க. எது சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிடு. சரி, சாப்பாடுல சிக்கன் கிரேவியை பார்ப்போம். பீஸ் எடுத்து சிக்கன் கிரேவிக்கு அதே பொடி போட்டியா? அதே பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா. திருப்பூர்ல வாங்க பொடியெல்லாம் நிப்பாடிட்டு நம்ம ஏரியா பொடி கொண்டு வந்துடலாம் போட்டுங்க. கறி ஆனா வெந்து எலும்பு தனியா கறி தனியா புரிஞ்சு வந்து சாப்பிடும் போது அருமையா இருக்கு சிக்கனு.
எப்பவுமே சிக்கன் எடுத்தோம்னா கூட வேஸ்ட் பண்ணிடுவேன். சிக்கன் இன்னைக்கு வேஸ்ட் ஆகாது நினைக்கிறேன். ஆட்டுக்கறி இது கொழுப்பு. பா. அப்படியே கரையுத பாட்டுக்கிறீங்களா? நல்லா வேக வச்சிருக்கேன்ல. கறி நல்லா வெந்திருக்கும் போது. நல்லா காரமா இருக்கா? காரம் லைட்டா கம்மியா தான் இருக்கு. அந்த அளவுக்குலாம் பெருசா காரமா தெரியல. காரம் நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமா எதிர்பார்க்கணும் காரம். இதுக்கு மேல போட்டோம்னா அவ்வளவுதான். எனக்கு நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் நல்லா காரமா சாப்பிடுவேன்ல. ஆனா சாப்பாடு உண்மை நல்லா இருக்கு. மட்டன் கறிக்கு 65 சாப்பிடல. நீ சட்டியில் இருக்க பாதமா காலியாகின்னு சாப்பாடு காட்டுங்க. சாப்பிடு, மறுபடியும் வச்சுக்கிருவோம். சில்லியை பார்ப்போம். பாருங்க எவ்வளவு ரெட்டிஸா இருக்கு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கலர் பொடி போட்டோம்னு நினைக்காதீங்க. எங்க ஊர்ல வாங்க சிக்கன் பொடி பாக்கெட் வாங்க, அதே மாதிரி தினம் சிக்கன் பொடி ஒரே ஒரு பொடி. அந்த பாக்கெட் கவர் நான் அப்புறமே காட்டுறேன். அட்டி பொடி உங்க நம்ம கடையில வாங்க சில்லியை கூட இந்த வாங்கி அதோட சிக்கன் பொடி கிடைச்சுன்னா அந்த பொடியை போட்டு பாருங்க. சிக்கன் சில்லி கடையில வேணும் வாங்குறீங்க, வாங்கவே மாட்டேங்க. 25 பொடி அப்படிங்க அருமையா இருக்கு. மொத்தத்துல சாப்பிட்டு வரியா? இன்னைக்கு கறி விருந்து வந்து மொத்தத்துல ரொம்ப சூப்பர். இந்த சண்டே தான் வந்து நல்லா திருப்தியா வச்சு வகையா வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கு கறியிலே. இந்த ரிவ்யூ வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இந்த ரிவ்யூ எதிர்பார்க்கல. ஏன்னா எப்பவுமே ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பீல்ல, இன்னைக்கு எதுவுமே சொல்லாம சாப்பிடுறீங்க. செஞ்சா நல்லா ரிவ்யூ வரும். மொக்கையா செஞ்சா மொக்கையா தான் இருக்கு. இன்னைக்கு அருமையா இருக்கு. சரி, ஓகே.